Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு அடுத்ததா இன்னொரு மட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறது நீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க, இப்ப மட்டம் என்னன்னா இது வந்து கிளிப்பு. இது இன்டூ டைப்ல கிளிப்ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, இப்படி ஓபன் பண்ற மாதிரி கிளிப்பு. கீழே வந்து ஒரு பீடு வச்சு திலகம் ஷேப் பீடு கொடுத்துருக்கேன். இங்க வந்து சுத்தி ஓட்டி இருக்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் பால் செயின். இங்க உள்ள இருக்கிறது வந்து இது வந்து உள்ளன்ல நம்ம வந்து இப்படி 4 சைடு டிசைன் வச்ச மாதிரி இதுல வரும். ஒரு பிளாஸ்டிக் அட்டையில வந்து நம்ம இப்படி உள்ளன் பேக் அதை வந்து பர்ஸ் மாதிரி எல்லாம் செய்வாங்க. செக்கடா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த ஷேப்லயே வந்து இப்படி உள்ளன்ல வந்து பின்றதுக்குன்னு பிளாஸ்டிக்ல இருக்கும். அதுல வந்து உள்ளனை கோத்து பின்னுவாங்க. அந்த மாதிரி கோத்து பின்னிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து இருக்கு. இந்த ஷேப் வரதுக்கு அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒன்னு செஞ்சுட்டு அதுல இருந்து கட் பண்ணி எடுத்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு மட்டை. அடுத்தது வந்து இது என்னன்னா அயன் பாக்ஸ். இது என்னன்னா நமக்கு வந்து கல்யாண வீடுகள்ல வந்து அச்சதை போட்டு தரத்துக்குன்னு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸை தான் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்கேன். நடுவில் வந்து பீட்ஸ் வந்து லீஃப் ஷேப்ல இருக்கிற பீடையும் அதுக்கு சுத்தியும் சின்ன சின்ன பீட்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கேன். இந்த அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கிளிட்டரியா தெரியறதுக்காக 3D கிளிட்டரா வந்து அயன் பாக்ஸ் மேல அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி இதுக்கு கிரீனையவும் இது வந்து ஒரு ஸ்கின் கலர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கின் கலருக்கு கோல்டு கலரையும் கொடுத்துருக்கேன். இது இன்னொரு மட்டை. அடுத்தது இது வந்து உள்ளன்ல வந்து ஒரு குட்டிய ஹேண்ட்பேக் மாதிரி போட்டுட்டு இந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஒரு பட்டர்ஃபிளை தூக்கிட்டு போற மாதிரி. இதுக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோல இந்த பட்டர்ஃபிளை கிளிப் பார்த்திருப்போம். அதே பட்டர்ஃபிளை கிளிப்பை வந்து அதை வந்து கிளிப்பாவே பிக்ஸ் பண்ணிருப்பேன். இது வந்து அந்த கிளிப்ல இருந்து அந்த கிளிப்பை எடுத்துட்டு அந்த பட்டர்ஃபிளைய மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். நமக்கு அது வந்து கிளிப்பா வச்சோம்னா நமக்கு சொருகிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால இது பட்டர்ஃபிளை மட்டும் கரெக்டா தூக்கிட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு வச்சிருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோல காட்டியிருக்கேன். ஒரு வீடியோ இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்னாலும் லிங்க் தரேன். நம்ம ஆஸ் யூஷுவல் இது வந்து பேசிக்கான நம்ம சாட்டின் ரிப்பன் ஃப்ளவர். இது ஒரு மட்டை. அடுத்தது இது வந்து சங்கு. நமக்கு தெரியும் அந்த சங்கு. 3 சங்கை வச்சு சுத்தி வந்து 3 பீடு வச்சு நடுவுல ஒரு பெரிய சைஸ் பீடை வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து வி ஷேப்ல வந்து கோல்டு கலர். இது எதை நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு ஒட்டியானம் இருந்தது. ஒரு மெட்டல்ல வந்து நான் சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு ஒட்டியானம் இருந்தது. அந்த ஒட்டியானத்தை வந்து அது வந்து ஒரு மாதிரி மெட்டல்ல இருக்கும், ரிங்கா இருக்கும். அந்த ரிங்கு ஒட்டியானத்தை வந்து கட் பண்ணி பிட்டா கட் பண்ணிட்டு அந்த பிட்டை வந்து வி ஷேப்புக்கு கோல்டுக்கு வியா கொடுத்து அதை ரெடி பண்ணிருக்கேன். இது அடுத்தது இது வந்து ரெடிமேட் பேட்சஸ். இது வந்து நமக்கு துணி கடைகள்ல இது ட்ரெஸ் இதெல்லாம் தைக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இது பார்த்துருப்பீங்க. ரெடிமேடு பேட்சஸ். இதுல வந்து 3 ஃபிளவர் வச்சு 2 லீஃப் வச்சு இதுலயும் 3D கிளிட்டர்ஸை வந்து இது எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்து ஒட்டி தான் இருக்கேன். ஒட்டிட்டு அப்படியே லைனா ஓட்டிட்டேன். இது இன்னொரு மட்டை. இந்த வீடியோல நம்ம 5 மட்டை பார்த்தோம். இந்த 5 மட்டையும் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல இன்னொரு 5 மட்டையோட சந்திப்போம். பாய்.